இன்றைக்கி நம்பர் சிஸ்டம் பார்க்கலாம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நம்பர் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்னு 4 இருக்குது. டெசிமல் இது வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது 0 to 9 வரைக்கும் டோட்டலாக 10 நம்பர்ஸு. அதனால் இதோட பேஸ் வந்து 10. பைனரி வந்து 0 and 1 மட்டும் இருக்கும், 2 நம்பர் அப்படின்றதால அதோட பேஸ் வந்து 2. ஆக்டலில் 0 to 7 8 நம்பர்ஸ் டோட்டலாக இருக்குது, அதனால் அதோட பேஸ் வந்து 8. ஹெக்ஸாடெசிமலில் டோட்டலாக 16 நம்பர்ஸ். அந்த 16 நம்பர்ஸில் 0 to 9 வரைக்கும் நார்மலாக நம்பர் யூஸ் பண்ணுற நம்பர்ஸு. 9க்கு அப்புறம் 10 இல்லாமல் 10க்கு பதில் A, 11க்கு பதில் B, 12க்கு பதில் C, 13க்கு பதில் D, 14க்கு பதில் E, 15க்கு பதில் F. இந்த மாதிரி டோட்டலாக 16 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதோட பேஸ் வந்து 16. இப்போ டெசிமலில் நம்ம ஒரு நம்பர் எழுதுகிறோன்னா, இப்போ 727 அப்படின்னு எழுதி கீழே பேஸில் 10 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா இது வந்து டெசிமல். இப்போ 0 1 மட்டும்தான் பைனரியில் யூஸ் பண்ண முடியும். இப்போ 11 அப்படின்னு போட்டு கீழே 2 அப்படின்னு போட்டோன்னா அது பைனரி. இதுவே இங்கே 11ல் பேஸில் 10 அப்படின்னு போட்டோன்னா இந்த நம்பர் வந்து டெசிமல். ஸோ ஒரு நம்பரை எழுதிட்டு அது பக்கத்தில் அது பைனரியாக, டெசிமலாக, ஆக்டலாக, ஹெக்ஸாடெசிமலாக அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு நம்பர் எழுதி 10ன்னு பேஸ் போட்டோன்னா அது டெசிமல், 2 அப்படின்னு பேஸ் போட்டோன்னா அது பைனரி, 8ன்னு போட்டோன்னா அது ஆக்டல், 16 அப்படின்னு போட்டோன்னா ஹெக்ஸாடெசிமல். இப்போ வந்து 729A அப்படின்னு போட்டு 16 அப்படின்னு போட்டோன்னா அது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர். அந்த மாதிரி நம்பர் என்ன நம்பர் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பேஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது டெசிமலில் வந்து நார்மலாக 0 to 9 வரைக்கும் எழுதிடுவோம். 9க்கு அப்புறம் வந்து பக்கத்தில் 1ன்னு போட்டு திரும்ப 0 to 9 வரைக்கும் எழுதுவோம். அந்த மாதிரி தான் நம்ம டெசிமல் எழுதுவோம். அதே மாதிரி ஆக்டலில் வந்து 0 to 7 வரைக்கும் நம்ம நார்மலாக எழுதுவோம். அதுக்கப்புறம் 7 வரைக்கும் தான் ஆக்டலில் இருக்கும் அப்படின்றதால பக்கத்தில் 1 போட்டுட்டு திரும்ப 0 to 7 வரைக்கும் எழுதுவோம். அதுக்கப்புறம் 1 இருந்த இடத்துல 2ன்னு மாற்றிட்டு திரும்ப 0 to 7 வரைக்கும் எழுதுவோம். இந்த மாதிரி தான் ஆக்டல் நம்பர் வந்து நம்ம எழுதுவோம். இப்போ ஹெக்ஸாடெசிமலில் 0 to 9 வரைக்கும் நம்பர் எழுதிடுவோம். அடுத்து 10 கிடையாது, 10க்கு பதில் A, 11க்கு பதில் B வரும் இல்லையா, அதே மாதிரி F வரைக்கும் எழுதிட்டு Fக்கு அடுத்த ஹெக்ஸாடெசிமல் நம்பர் என்ன அப்படின்னா அது வந்து 10, 11, 12, 13, 14, 15 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பைனரியில் அதே மாதிரியே 0 1, 0 1க்கு அடுத்த பைனரி நம்பர் என்னென்னா அடுத்த டிஜிட்டில் 1 அப்படின்னு போட்டுட்டு திரும்ப 0 1, இதுக்கு அப்புறம் திரும்ப பக்கத்தில் 1 போட்டுட்டு 0 0 0 1 1 0 அந்த மாதிரி வரும். இதுதான் நம்பர் சிஸ்டமோட பேசிக். இதோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.